வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, நல்ல சூடா சுவையான மசாலா பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் வந்து இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு, புலாவ், வெஜ் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும், நல்ல ஜூசியாவும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்க்கலாமா? மசாலா சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன். வறுத்து அரைக்க தேவையான பொருள்கள்: சீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 2 நம்பர், மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம், 2, 6, 3 சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ முதல்ல வடக்கல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்றோம். அந்த மசாலா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து சிக்கனை வந்து பவுடர் எல்லாம் போட்டு கலக்கி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். அடுப்பு முதல்ல ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மல்லி போட்டுக்கலாம். ஏன் இந்த மசாலா எல்லாம் போட்டு வறுத்து அரைக்கிறோம்னா இது வந்து கிரேவிக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஹோட்டல் டேஸ்ட்ல இருக்கும். முதல்ல மல்லி போட்டோம், அதுக்கு அடுத்தது சோம்பு போடுறோம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வெறும் சூடானா மட்டும் போதும், கருவீரும். சீரகம் போட்டுட்டு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதோட பட்டை 2, 3 கிராம்பு. இப்போ வறுக்கவே நல்ல மழை பெய்யுது. அதோட நம்ம பெப்பர் மசாலா சிக்கனும் ரெடியாக போகுது. இது சூடானா போதும். ரொம்ப வறுக்க கூடாது. இது பவுடர் ஆகிறதுக்கு தான் நாம லேசா வறுத்துக்கிறோம். இந்த வறுத்து ஆடுறதுக்குள்ள அடுத்தது வந்து மசாலா பொடி எல்லாம் போட்டு சிக்கன்ல கலந்து வச்சிடலாம். பாத்தீங்கன்னா வாசம் வருது, போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2, 3 நிமிஷம் வறுத்த போதும். இதையே வந்து எடுத்து ஒரு தட்டத்துல போட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறட்டும். அதுக்கு அடுத்தது சிக்கன்ல நம்ம பொடியெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல இப்ப வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து கழுவி வச்சிருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, இதுக்கு மிளகாத்தூள். நீங்க காஷ்மீர் மிளகாத்தூளும் கொஞ்சம் சாதாரண மிளகாத்தூளும் கலந்துக்கலாம் கலர் வேணும்னா. மிளகுத்தூள், அடுத்தது சீரக பொடி, அதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு அடுத்து தயிர் கொஞ்சம். அது தயிர் வந்து புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கணும். லெமன் ஜூஸ் கொஞ்சம். இதையெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் கலந்து ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எண்ணெயில போட்டாவே 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வாசம் எல்லாம் கபகபன்னு எண்ணெயில வேகும் போது நல்லா வருங்க. இந்த குளிருக்கு பாத்தீங்கன்னா நல்லா இங்க குளிர் அடிக்குது, நல்ல மழை வருது.
இந்த மாதிரி மழை காலத்துல இந்த மாதிரி ஒரு மசாலா பெப்பர் சிக்கனோட சாப்பிடும்போது சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், புலாவு அந்த மாதிரி விஜ் ரைஸ் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இதோட ஒரு ரசம் இருந்தாலும் கூட ஒரு லஞ்ச் முடிஞ்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்படி பொரிச்சு கிரேவி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்து மசாலா எல்லாம் இருக்கிறங்காட்டி இன்னும் 2 பீஸ் எச்சா சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இப்ப நம்ம கிரேவியா வச்சோம்னா சிக்கன் முட்டை எடுத்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சும்மா உப்பு காரம் மட்டும் இருக்கும், சிக்கன் மஞ்சி மாதிரி இப்படி இருக்கும். இதுல அப்படி இருக்காது. இது வந்து ஃபுல்லும் மசாலா தடவி இருக்கிறங்காட்டி நல்ல ஒரு சில்லி சிக்கன் எடுத்து ஒரு கிரேவியில போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல மசாலெல்லாம் நல்லா வெந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ இந்த சிக்கன் எல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் இப்படி எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப மசாலோட இருக்கு. பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்தி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல மசாலா, அதே கிரேவி மாதிரி பண்ணி அந்த கிரேவியில இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பொரிச்ச எண்ணெய் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த எண்ணெயே ஊத்தி செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயிலேயே வந்து மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் இருக்கும், அந்த எண்ணெய் ஊத்திக்கலாம். மறுபடியும் வேற வடக்கல் வச்சிருக்கேன். நீங்க அந்த வடக்கல்லையே எண்ணெய் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதையே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வடக்கல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பெருசு வச்சிருக்கிறேன். இப்ப வடக்கல் வச்சு அந்த பொரிச்ச எண்ணெயும் ஊத்திக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெயில வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்கும், கிரேவி செஞ்சா இன்னும் கலரா இருக்கும், அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால நான் வேற வடக்கல்ல அந்த எண்ணெயவே ஊத்திட்டேன். எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கிறோம், அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் போடலாம், ஆனா பெரிய வெங்காயம்னா சீக்கிரம் அரிஞ்சுக்கலாம். எல்லாத்து வீட்லயும் பெரிய வெங்காயம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டோம்னா கலர் எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்க. கிரேவி கலரும் நல்லா இருக்கும். இந்த எண்ணெயில இருக்கிற உப்பு காரம் எல்லாமே வெங்காயத்துல நல்லா சேர்ந்துரும், சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த எண்ணெய் வேற எதுக்கும் நாம ஊத்த முடியாது, அதனால இதுலயே சேர்த்திக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயில நல்ல வெங்காயம் நல்லா வணங்கிடணும். வணங்கிடுச்சுனாதான் இந்த கிரேவி நல்லா இருக்கும், சீக்கிரம் கெடாது. ஏன்னா இதுல நம்ம தக்காளி போடல, தேங்காய் எல்லாம் எதுவுமே போடல. காலையில பண்ணாலும் நைட்டு வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும், கெடாமையும் இருக்கும். அதனால வெங்காயத்தை வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல நல்லா வணக்கிடணும். இப்ப பாருங்க எப்படி வணங்கி இருக்குதுன்னு பாருங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நாம அப்படியே வந்து பொடியெல்லாம் வறுத்து தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தோம்ல, அந்த பொடியை சேர்த்திக்கலாம்.
இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டுட்டோம். இந்த கிரேவிக்கு மட்டும்தான் போடணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்ல ஒரு கொதி வரணும். இதோட பச்சை வாசம் போகணும். நல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்ல கொதி விட்டா பிறகு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கொதி வந்துருச்சு. நல்ல பச்சை வாசம் போயிடும்னு. இப்போ வந்து உப்பு காரம் கூட நம்ம இதுல பாத்துக்கலாம். உப்பு காரம் நான் போட்டது கரெக்டா இருக்குது. நீங்க வேணும்னா பார்த்துட்டு உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து சிக்கனை இப்படி பொரிச்சு வச்சிருக்கிறோம்ல, இதை எடுத்து போட்டுடலாம். சிக்கன் நல்லா போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மூடி போட்டு மூடி வைக்கிறோம். இப்போ வந்து எண்ணெயில பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இல்லை 1/2 தான் வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவியோடு வேகும் போது மசாலா உப்பு காரம் எல்லாமே நல்லா கலந்து நல்லா வெந்துடும். போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கிரேவி எல்லாம் நல்ல சிக்கனோட சேர்ந்து நல்லா கெட்டி ஆயிருச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு மசாலோட. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேணும்னா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை போடல, அப்படியே சூடா சாப்பிட போறோம். இப்போதான் கொஞ்சம் இங்க மழை கம்மியா இருக்குது. இப்போ தட்டில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது. இதான் பாருங்க. அதாவது சுட சுட இருக்குது. இந்த மாதிரி சூடா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடோட சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதே அளவுகளோட போட்டு செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஏன்னா மசாலெல்லாம் போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்ல இந்த சக்கையா இல்லாம சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஜூஸியா நல்ல மசாலோட இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி அதுலயும் மிளகு போடுறோம். இங்க அரைக்கும் போதும் மிளகு போடுறோம். அதனாலதான் இது வந்து நல்ல ஒரு பெப்பர் மசாலா சிக்கன் வறுவல். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. என்னங்க இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறது என்னன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணி தர்றோம். அதே மாதிரி முறுக்கு, மிக்சரு, தட்டை அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணி தர்றோம். நீங்கள் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றோம். நாங்கள் ஸ்டாக் எல்லாம் வச்சு தர்றதில்லை. நல்ல சுத்தமான எண்ணெயில் வந்து நல்ல வீட்டு முறைப்படி செஞ்சு தர்றோம். நீங்களும் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் 9952809354. என் பேர் வந்து மனோன்மணி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.